ஒய்ஃபு வீட்டில் இல்லாமல் தம் பிரியாணி பண்ணால் எப்படி இருக்குங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிரியாணி பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். மசாலா எல்லாம் ரெடியாக இருக்குது. மசாலா சிக்கனை வந்து மசாலா எல்லாம் போட்டு விரசி வச்சாச்சு. சிக்கனை அரிசியும் அதே மாதிரி நிறைய வச்சுருக்கு. இனி வந்து நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போ தண்ணி சூடு பண்ணியிருக்கு. அரிசி இனி போடணும். இதில் மறந்தாச்சு மசாலா என்னெல்லாமோ போட சொன்னால் எல்லாம் மறந்தாச்சு. இனி நம்ம இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் போடுவோம். இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு தெரியல. இருக்கிற மசாலா எல்லாம் போடுவோம். இது என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு இலை இருக்குது, காஞ்சி போய் இருக்குது. சரி போடுவோம், எதுனாலும் உள்ளே போட வேண்டியதான். ஏதாவது ஒரு பிரியாணி. பட்டை, இது இலை, இதில் ஒரு 2 இலை போடுவோம். 2 3 சும்மா நம்ம பாட்டு எத்தனை நாளும் போடலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற இலை எந்த இலைனாலும் போட்டுக்கலாம் நம்ம பிரியாணிக்கு. இப்போ வேப்ப இலை, புளிய இலை, எந்த இலைனாலும் ஓகே. காஞ்சி இருக்கணும், அவ்வளோதான். அதுதான் இலை. வேறு ஒரு டப்பா இது ஏற்கனவே போட்டாச்சு, அதனால் நம்ம அங்கே வச்சுருவோம். அடுத்தால சீரம் ஏதோ போட சொன்னால சீரம் போடணுமான்னு தெரியல, போடலாமாங்கிறதும் தெரியல. சரி இருந்தாலும் கொஞ்சம் போட்டு விடுவோம். போடணும். உப்பு நம்ம ஏற்கனவே ஒரு 1/2 கிலோ உப்பை தட்டியாச்சு. நவீன் வந்து நம்ம கிரேவி பண்ணும்போது ஒரு 1/2 கிலோ உப்பு தட்டி நல்லா கிரேவி கணிசமாக வரணும்னுட்டு உப்பு நிறைய போட்டான். அதனால் நம்ம இதில் உப்பு ரொம்ப போடண்டாம், வேணால் டேஸ்ட்டுக்காண்டி லைட்டாக போட்டு விடுவோம். கொஞ்சம் உப்பு லைட்டாக. ஓகே. அடுத்தது மஞ்சள் கலருக்காண்டி மஞ்சள் கலக்கி வைக்கணுமா, அது பிறகு தான் பண்ணணும். இப்போ நம்ம வேறு என்ன இருக்குது? இது இருக்குது. இதுவும் அதே இலையாக தான் இருக்குது, இன்னும் ஒரு மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே. ஏதோ ஒன்றும் இருக்குது, இதையும் போட்டுவிடும். ஏதோ புளி மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல. ஏதோ புளி மாதிரி இருக்குது, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இதுக்கு பேரும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஏதோ சரி ஓகே. ஏதோ ஒரு வருஷம் இந்த இலையை காய போட்டாக்கி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. சரி, அதுவும் கொஞ்சம் போட்டாச்சு. அடுத்தால என்ன போட வேறு என்ன இருக்கு? இது ஏதோ ஓகே. இது ஏதோ பூ, அது என்ன பூன்னு தெரியல. ஓகே, இது கொஞ்சம் போட்டுக்கிடும். அநேகமாக இது வந்து என்ன பூன்ட்டு தெரியலையே. இந்த அநேகமாக இது போட்டாக்கி நமக்கு நல்ல முகம் வந்து கலர் வருமா இருக்கும். அதனால தான் இந்த ரோஸ் கலர், பிங்க் கலர் பூ வந்து போடுறோம். இதையும் போட்டுக்கிடுங்க. அடுத்தது என்ன போட, வேறு என்ன போட? இன்னும் ஒன்று இருக்குது. இது என்னது? இது கிராம்பு. சரி, கிராம்பு 5 போட்டுவிடும். கிராம்பு கொஞ்சம் நிறையா போடலான்னு நினைக்கிறேன். ஒரு 5 கிராம்பு. ஓகே, டன். அடுத்தது வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஏலக்காய் இருக்குது, போடலாமான்னு தெரியல. பாயசத்துக்கு போடலாம், இதுக்கு போடலாமாங்கிறது தெரியல. சரி, ஏலக்காய் முந்திரி பழம்லாம் இருக்குது, போடணுன்னா போடலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டாக்கி ஏலக்காய் முந்திரி பழம் தேங்காய் அப்படி விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம். வேறு ஹார்லிக்ஸ் டப்பாவில் ஏதோ இருக்குதுன்னு சொன்னால் அது என்னன்னு தெரியல. ஹார்லிக்ஸை போடணுமா இல்லாட்டு ஹார்லிக்ஸ் டப்பாவில் இருக்கிற போடணுமா அது தெரியல. கடுகு வந்து தேவையில்லை. இது என்னது? வெந்தயமும் தேவையில்லை. வேறு என்னது? இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். இப்போ நம்ம வந்து இப்போ இது அரிசியை கொஞ்சம் நேரம் நிறையா வச்சாச்சு. இது நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இது கொதித்த உடனே இந்த அரிசியை போடணும். அரை வேக்காடு வந்த உடனே வடிச்சிட வேண்டியது. அதுக்கு பிறகு இப்போ சைமல்டேனியஸாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது மசாலா ரெடி பண்ணுவோம். இது என்னது? அதுக்கு முன்னாடி சோறு. ஓகே, எல்லாம் மறந்து போகுது. நிறைய ஸ்டெப்ஸ் சொன்னால் எல்லாம் மறந்தாச்சு.